பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் 4வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். 4வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்தோம்னா அது 3வது அதிகாரத்தினுடைய 23-24வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கலாத்தியர் 4:1-3. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இப்போ கலாத்தியர் 3வது அதிகாரம் 24-26 என்ன சொல்லியிருக்கு? 23-24 என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிற உபாத்தியாய் நியாயப்பிரமாணம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. ஸோ உபாத்தின்னு சொன்னாக்க ஒரு டியூஷன் டீச்சர்னு சொல்லி பார்த்தோம். எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருந்து நடத்துவாரோ அதுபோல் இது கிறிஸ்துவுக்கு நேராக நம்மளை விசுவாசத்துக்கு நேராக நடத்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லும்போது, அவன் எல்லாத்துக்கும் எஜமானா இருந்தாலும் வளர்ந்து பருவம் அடைகிற வரைக்கும் அவனுக்கும் வேலைக்காரங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா. ஆக்சுவலாக வேலைக்காரங்களுக்கு கீழ்பட்டிருப்பான். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை அவன் கேட்டு கீழ்ப்படினான். எது வரைக்கும்னு சொல்லியிருக்கு? 2வது வசனம் என்னென்னு ஆரம்பிக்குது? தகப்பன் குறித்த காலம் என்று சொல்லி. தேவன் அதன் காலத்தில் காரியங்களை செய்கிற தேவன். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காலம் நிறைவேறும் போது தேவகுமாரன் பிரவேசித்து அந்த காலம் நிறைவேறினதுனால அவர் அதை முற்றிலுமாக நியாயப்பிரமாணத்தை முடித்து அதுக்கு பின்னால் இவங்க எழும்பி அதை பிரசங்கி பண்ணுறது எல்லாமே ஆண்டவர் பிளான் பண்ண ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். அந்த காலங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவர் பிரித்து அவர் நடத்துகிறாருன்னு பார்க்குறோம். இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்றது பைபிளில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற ஒரு வார்த்தை. எபிரேயர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில், எபிரேயர் 8:13, புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அதுக்குள்ள பீரியட் வரும்போது தான் அது உருவழிந்து போகும். அது வரைக்கும் அதுதான் எல்லாமே இருக்கும். எபிரேயர் 9வது அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 9:10, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளே இல்லாமல் வேற இல்லை. ஸோ அந்த பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பீரியட் முடிகிற போது தான் அதுக்கேற்ற மாதிரி காரியங்கள் நடக்கும். இப்போ இனிமேல் சம்பவிக்க போகிறது கூட ஆண்டவர் பிளான் பண்ண காலத்தின்படி தான் நடக்கும். யாருமே எதுவுமே முன்னாடியோ பின்னாடியோ நகர்த்த முடியாது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 18வது வசனம், வெளிப்படுத்தல் 10:18, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 14-15, வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 15வது வசனம், அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஸோ இந்த பீரியட் அவர் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைம் பீரியட் நிறைவேறும்போது தான் கிறிஸ்து வருகிறார். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாகுது. அதற்கு பின்னாடி அந்த விசுவாசத்தின் பிரமாணம் என்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த காலம் நிறைவேறின போது என்ன சம்பவிக்குதான்? கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
இப்போ தேவகுமாரன் பூமியில் வந்து ஆவியாக இருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் போல மாம்சமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இவர் மாம்சம் ஆகும்போது ஆவியான தேவனாக இருக்கும்போது அவருடைய ஸ்டேட்டஸே வேற. அந்த நிலை வந்து ரொம்ப டாப் இருக்கிறதுல உன்னதமான நிலை. இப்போ எந்த அளவுக்கு இறங்கி வராருன்னா, தேவ தூதர்களை விட கீழே இறங்கி மனுஷர்களாக அவர் மனுஷனாய் தன்னை மாற்றுகிறார். அவர் மாம்ச ரூபமாகிறார். இப்போ மாம்ச ரூபமாகும்போது அவர் என்னவானார்? நீங்கள் 2 வார்த்தை சொல்லுது. ஒன்று, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். தேவன் என்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இப்போ அவர் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராக மாறிடுறார் மாம்சமாகும்போது. அதுக்கப்புறம் யூத ஸ்திரீயினிடத்தில் பிறந்ததுனால அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர். ஸோ அவருக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அவர் நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்நாள் பூரா நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ மாம்சம் ஆகிறார், அதனால தான் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர். அப்புறம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராகவே ஜீவிக்கிறார். அப்புறம் மேலும் நீங்கள் புத்திரரானபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். இப்போ நம்ம ஏற்கனவே முந்தின அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம்னு பார்த்தோம். 3வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நாம் புத்திரரானோம்னா எப்படி புத்திரரானோம்னு இந்த வேத பகுதி தான் நமக்கு சொல்லுது. எப்படி புத்திரரானோமா? இப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன்னு சொல்லி அவர் குமாரனை பற்றி சொல்லும்போது தேவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கு? ஒரே பேரான குமாரன். இப்போ நம்ம எல்லாம் அவருக்கு சகோதரராக கூட லிங்க் ஆகிரும். இப்போ அவர் ஒரே பேரான குமாரன், நம்ம எப்படி புத்திரராக நம்ம அந்த ஃபேமிலியில் அவருக்கு சகோதரரானாவும் அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தில் நாமும் சுதந்திரம் அடைகிறவர்களாகவும் எப்படி நம்ம உள்ளே போகிறோம்? அதுதான் புத்திர ஸ்வீகாரம் என்று சொல்லிடு. புத்திர ஸ்வீகாரம்னு என்னது? தத்து எடுத்துக்கொள்ளுகிறது. நம்ம சொந்த ரத்தம் கிடையாது, வெளியில் உள்ளவங்களை நம்முடைய இரத்தத்துக்கு சம்பந்தப்படுத்தி கொள்ளுகிறது தத்து எடுத்துக்கொள்ளுகிறது. இதை ஸ்வீகாரம் கொள்ளுகிறதுன்னு சொல்லுகிறோம். ஸோ புத்திர ஸ்வீகாரத்தினால தான் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அவர் புத்திரராக இருந்தது போல் நாம் புத்திரராக இருக்கிறது இல்லை. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு இது என்ன உறவு. நாம் புத்திரரானது அவர் நம்மை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளுகிறார். அதனால் நம்ம தேவனுக்கு புத்திரராக மாறுகிறோம். இப்போ நம்ம புத்திரர் ஆகிறதுக்கு முன்னாலேயே என்ன நிலைமை? இன்னைக்கு அந்த புத்திரராகிறத விட்டுட்டு கலாத்தியர் பின்னாடி திரும்பி போகிறதுனால என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி அடுத்த 2 வசனங்களில் சொல்லுகிறான். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அதுதான் உங்களுடைய முந்தின நிலை. நீங்கள் தெய்வம்னு நினச்சி என்னதையோ கும்பிட்டுட்டு இருந்தீங்க, என்னென்னவோ செய்துட்டு இருந்தீங்க. அதுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க. அவைகள் என்ன இல்லை? ஆக்சுவலாக நீங்கள் நினச்ச மாதிரி அவைகள் தேவர்கள் அல்ல. நீங்கள் அப்படி இருந்தப்போ தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு? ஸ்வீகாரம் எடுத்து தன்னுடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னால் அந்த உறவுக்குள்ளே வந்துட்டீங்க. முன்னாடி டோட்டலாக ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற நிலைமையில். இன்றைக்கி கிறிஸ்துவினால் நீங்கள் தேவனால் அறியப்பட்டவங்களாகவும் தேவனை அறிந்தவர்களாகவும் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற நீங்கள் பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன?
இப்போ நீங்கள் மறுபடியும் திரும்பின்னு சொல்லும்போது அடுத்த வசனம் இவங்க எதுக்கு திரும்பினாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக கலாத்தியர் யூதர்கள் அல்ல, கலாத்தியர் புறஜாதியார். யூதர்கள் மறுபடியும் திரும்பின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போயிட்டாங்கன்னு அர்த்தம். புறஜாதிகள் மறுபடியும் திரும்பின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய புறஜாதிகளுடைய வழிக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஆக்சுவலாக இது வரைக்கும் கலாத்தியர்கிட்ட பவுல் பேசிக்கிட்டு இருந்தது, உங்களை நியாயப்பிரமாணத்து பக்கம் திருப்பினதுக்கு யாரா வந்தது, யார் உங்களுக்கு வேறு சுவிசேஷத்தை அறிவித்ததுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் தெரிய வருது, அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு மட்டும் போகலை, எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ அதுக்கும் கூட திரும்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினாங்கன்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இவங்க யூதர்கள் அல்ல, இவங்க புறஜாதியார். இவங்க திரும்பிட்டாங்களாம். திரும்பினதுனால என்ன செய்கிறாங்களாம்? 10-11 வசனங்களில் நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறவங்களா மாறிட்டாங்க. பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புவது என்ன? அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க? நாள் பார்க்குறாங்களாம், மாதம் பார்க்குறாங்களாம், காலங்கள் பார்க்குறாங்களாம். இந்த வழிபாடை பார்க்கறதுனால நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ கலாத்தியர் நாள் பார்க்குறத பவுல் தப்புன்னு சொல்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க. பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? நாங்கள்லாம் நாள்லாம் பார்க்குறதில்ல பிரதர். நாங்கள் நாள் பார்க்குறதே கிடையாது. செவ்வாய்க்கிழமை மட்டும் வேணாம். எவ்வளோ பேர் அது சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அது மட்டும் எனக்கு செட் ஆகாது, அதனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் வேணாம். நாள் பார்க்கறது இல்லைன்னு நம்ம வாயில் சொன்னாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது. நம்ம கையில் வேதாகமங்கிற இந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்தாலும், நம்ம போகிறது தேவாலயம்னு சொல்லி போனாலும் நம்ம கிறிஸ்தவ இந்துக்களாகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். உண்மை அதுதான். ட்ரெஸ்ஸு தான் இந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் உள்ளே பூரா நம்பிக்கைகள்லாம் அந்த நம்பிக்கைகளில் ஒன்று கூட விடுறதே கிடையாது. சொல்லப்போனால் அவங்கள விட இவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் சொன்னார். நான் டைல்ஸ் வியாபாரத்தில் இருந்தப்போ என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் பில்டர். அவர் அந்த டீடு ரெஜிஸ்டர் ஆனால் தான் ஃபைனல் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். இப்போ ரெஜிஸ்டர் ஆகணும்னா கையெழுத்து போட வேண்டிய பார்ட்டியெல்லாம் அன்றைக்கி ஸ்பாட்டில் ஆஜராகணும் இல்லையா? இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இவன் இருந்தாமல் இருக்க மாட்டான், அவன் இருந்தால் இவன் இருக்க மாட்டான், எல்லாரையும் ஒன்றா கூட்டி அன்னைக்கு டேட்டில் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ ஒரு மாதத்தில் எத்தனை நல்ல நாள் வரும்? சுப முகூர்த்த நாளாக பார்க்கணும்னா எத்தனை நல்ல நாள் வரும்? ஒரு 3 இல்லை 4 நாள் வந்தால் பெரிய விஷயம். அப்படி அதில் கவர்மெண்ட் ஹாலிடே இல்லாமல் சண்டே இல்லாமல் வரணும். நல்ல நாள் சண்டேயில் வந்துருச்சுனாலோ கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சுனாலோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு மூடி இருப்பான், அங்கே லீவு. அப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸு லீவு இல்லாத நல்ல நாள் வரணும், அன்னைக்கு இவனுங்க அவைலபிளாக இருக்கணும். இவன் இருந்தாலும் இருக்க மாட்டான், அவன் இருந்தாலும் பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதம் முடியலன்னா அடுத்த மாதத்துக்கு போயிடும். இப்போ அவன் எப்போ வேணால் பண்ணிக்கிட்டோம். இவர் பொருளை வாங்கி போட்டு வீடை கட்டிட்டு அந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆனால் தான் எங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ண முடியும். நாங்கள்லாம் லைனில் நிற்கிறோம். இப்போது எங்களுக்கு என்ன பதில் சொல்லுவார்? இவர் பெரிய தலைவலியாக போச்சு சார்னு ஒரு நாள் புலம்பிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு பிராமணனை கூட நீ இந்த நாளில் கையெழுத்து போடல, அப்புறம் அவ்வளவுதான், இது செய்ய முடியாது அது செய்ய முடியாது, நான் ஏதாவது த்ரெட்டன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நாள் இல்லாத நாளில் அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறான் சார், என்னால் அது செய்ய முடியும். ஆனால் இந்துக்களாக இருந்துட்டு புதுசாக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியாது, நான் கிறிஸ்தவன்றது எங்கள் கடை பேர் டேவிட் டைல் ஷாப்னு இருந்ததுனால அவருக்கு நான் கிறிஸ்தவன்னு தெரியும், அவ்வளோதான். என்னை பற்றி வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது.
அவர் தன்னுடைய மனசில் இல்லதை அப்படியே ஃப்ராங்காக பேசுகிறார். அவர் சொல்கிறார், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க சார், இவனை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, முடியவே முடியாது நிற்கிறாங்க. எனக்கு புரியல சார், ஒருவேளை அந்த வேதத்தில் கூட அப்படியெல்லாம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னார். இருக்குதா இல்லையா? இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கைகளில் தீவிரமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் பைபிள் கடையில் தான் இருக்கிறோம் இல்லை? இப்போ திருமண வேதாகமாக வாங்கிறதுக்கு வர்றதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் ஈஸ்டர் முடிஞ்ச உடனே திருமண வேதாகமும் சரி, கிஃப்ட்டும் சரி, மடன்னு சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்? நாங்கள் கிறிஸ்தவங்க நாள் பார்க்குறதில்ல பாருங்கள், ஆனால் லெந்து நாட்களில் மட்டும் நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம். இப்போ நாள் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது, அது தெளிவு பண்ணிக்கணும். பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, பார்க்கலான்னா பார்க்கலாம். நம்ம இதனுடைய உண்மையான காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இதை நம்ம ஒரு மூட நம்பிக்கைன்னு நினச்சிக்கூடாது. இது மூட நம்பிக்கை இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்குது, அது கிரியை செய்யுது. இப்போது இந்த சந்திரனோ இந்த சூரியனோ அல்லது இந்த கிரகங்களோ நம்ம மேலே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் ஹம்பக் பிரதர், இதெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம லைட்டாக சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா வான சாஸ்திரத்துக்கு எஃபெக்ட் இருக்குன்னு பைபிள்லே உதாரணம் இருக்குது. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார்னு கிழக்கில் இருந்த சாஸ்திரிகளுக்கு யார் அறிவித்தது? அவங்க வான சாஸ்திரத்தில் எக்ஸ்பர்ட். வான சாஸ்திரத்தில் நட்சத்திரங்களை வச்சு அவங்க கன்ஃபார்மாக ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். என்னன்னு? யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு. அதனால் மெனக்கட்டு அங்கிருந்து புறப்பட்டு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்து கையில் கிஃப்டோடு வந்து நிற்கிறானுங்க. அப்போ எவ்வளோ ஷூராக இருக்கிறாங்க பாருங்கள். அந்த வான சாஸ்திரம் அவங்கள அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வருது. அப்போது நட்சத்திரங்களை பார்க்குறதோ நாள் பார்க்குறதோ வேஸ்ட்டு, அது என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து அது என்னன்றதை கவனிக்கணும். இப்போது சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் நம்ம மேலே பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் அமாவாசை அன்றைக்கி இதை செய்யக்கூடாது, பௌர்ணமி அன்றைக்கி இதை செய்யக்கூடாது, இது இப்போ சூரிய கிரகணத்தன்னைக்கு இதை செய்யக்கூடாது, சந்திர கிரகணத்தன்னைக்கு செய்யக்கூடாது, இது பாதிக்கும் அது பாதிக்கும்லாம் சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எல்லாமே மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம நம்புகிற நம்பிக்கை என்ன, அவங்க நம்புகிற நம்பிக்கை என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 10:2, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவங்க ஒரு வழி வச்சிருக்கிறாங்க, அந்த வழியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க கிரகங்களுக்கு பயப்படுவாங்க, சந்திரன் சூரியனுக்கு பயப்படுவாங்க, இல்லை அவங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. நீங்கள் அதை பார்த்து பயந்து நீங்கள் அதை செய்யாதீங்க. வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா இந்த சூரியனை படைத்த அந்த சிருஷ்டிகருக்கு நாம் பயப்படுறதுனால அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சூரியனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் பிறப்பிலே இருந்து அதனால் அந்த பிள்ளை ஒரு 3 மாதத்தில் இறந்துருச்சு. 2வது முறை என்னுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு நண்பராக இருந்த ஒரு டாக்டர் சொன்னார், ஜான் நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டு நான் சொல்கிறேன், ஓகே, இந்த கிரகணம் வருது, நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டீங்க, அந்த கிரகணம் வரும்போது தயவு செய்து உங்கள்
ஒய்ஃபை வெளியில் கூட்டிகிட்டு வராதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் நான் சொல்கிறேன்னு சொன்னார். நான் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த கிரகணத்தின் காரியங்களை அதெல்லாம் சிருஷ்டித்த ஒருத்தருக்கு நான் பயந்தேன்னா அந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அவரால் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சொன்னார், நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவராக இருந்தீங்கன்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம சிருஷ்டிகருக்கு பயப்படுறவங்களா இருந்தோம்னா சிருஷ்டிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிருஷ்டிகள்னால இந்த பாதிப்புகள் உண்டு, உண்மைதான். கரி நாள் இருக்குது, நல்ல நாள் இருக்குது, முகூர்த்த நாள் இருக்குது, இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாங்கள் நம்புகிற தேவன் இது எல்லாத்துக்கும் மீறி எங்களை நடத்துகிற தேவன். அவர் இதுக்கெல்லாம் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவருக்கு பயப்படுறதுனால நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை, அவ்வளவுதான் காரியமே. இப்போ நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் நான் அவருக்கு பயந்தேன்னா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோதான் காரியம். இதை மைண்டில் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் டைம் யாராவது ஏதாவது அது பாதிப்புகளை பற்றி பேசினா நாங்கள் இன்னாருக்கு பயந்து சேவிக்கிறோம், அதனால் நாங்கள் இதுக்கு பயப்படுறது இல்லைங்கிறத தெளிவு பண்ணிடுவோம். சரி, இப்போ 12வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், பவுல் கலாத்தியருக்கு தன்னையே முன்னுதாரணமாக வச்சு சொல்லுகிறான். 12வது வசனம், சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நானும் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போது என்னை போல் ஆகுங்கள்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி இவன் நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி இருந்தான், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டிகிட்டு இருந்தான், நியாயப்பிரமாணத்துக்காக பெரிய பெரிய செயற்கரிய காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான், கொலை கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான். ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஒரே டைமில் அவ்வளோத்தையும் விட்டு அப்படியே திரும்பிடுறான். இப்போ கலாத்தியருக்கு சொல்கிறான், நீங்கள் என்னை போல் ஆகுங்க, நானும் உங்களை போல ஆனேனே. நான் என்ன அர்த்தம், நீங்கள் புறஜாதியார், நாங்கள் யூதர் புறஜாதியாரோட கலக்கக்கூடாது. அப்படி கலந்ததுனால என்னன்னு மதிக்கிறாங்க, அங்கே இனத்துக்கே துரோகியாக தான் மதிக்கிறாங்க. நான் என்னை அடையாளப்படுத்தி கொண்டேன், நான் உங்களை போல ஆனேனே, நீங்கள் என்னை போல ஆகுங்கள்னு அவங்களுக்கு தன்னை முன்னுதாரணமாக காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ 13லேருந்து 15 வரைக்கும் வந்தோம்னா மறுபடியும் ஒரு நினைவு கூறுகிற வசனங்களாக இது போகுது. முதல்ல பவுல் அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய வந்தப்போ என்ன சூழ்நிலையில் வந்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தடவை நினைவுபடுத்துகிறான். 13லேருந்து 15 வரைக்கும், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த அனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறான். பவுல் கலாத்தியர் பட்டணத்தில் போய் முதல்ல ஊழியத்துக்கு போனப்போ பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொன்னால், நான் சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தேன்னு சொல்லி. பவுலினுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ளவன் இல்லை அப்படின்னு பவுல் எழுதின நிருபங்கள்லேருந்தே நமக்கு நிறையா தகவல்கள் உண்டு. இப்போது அவனுடைய சைஸே சின்ன சைஸுன்னு சொல்லி பவுலே சொல்கிறான். அவன் பெரிய சைஸ் இல்லையா, ஆள் கொஞ்சம் குட்டி. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 10:10 என்னன்னு சொல்கிறாங்களாம், அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாயும் இருக்கிறது என்கிறார்களே. அதாவது லெட்டர் எழுதும்போது, நிருபம் எழுதும்போது அந்த வார்த்தைகள்லாம்
அப்படி பெரிய ஹை கிளாஸாக பாரமானதாக அப்படி கொண்டாந்து வாசித்தாலே புரியல, அந்த அளவுக்கு அதை ஃப்ரேம் பண்ணுறான். ஆள் நேரில் வந்து அப்படி ஒன்றும் பயில்வான் மாதிரி இல்லை, ரொம்ப பலவீனமாக இருக்கிறான். ரெண்டாவது பேசுனா அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய மெய்மறக்க பண்ணுற மாதிரி பேசுகிற ஒரட்டோரியல் ஸ்கில் இருக்கிற மாதிரியும் தெரியல. வார்த்தைகள் எப்படி இருக்கான், அற்பமானதாக இருக்கான் நேரில் பார்த்தாக்க. இதை பவுலே சொல்லுகிற வார்த்தை. இன்னும் 2 கொரிந்தியர் 11க்கு போனோம்னா 11:32-33 தமஸ்கு பட்டணத்தில் அவன் மனம் திரும்பி ஃபஸ்ட்டு தமஸ்கு பட்டணத்துக்கு போனான்ல, அங்கே ஒரு பிரச்சனை வந்து அங்கேருந்து ஓடி வந்தான் பார்த்தீங்களா, அதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். ஓகே, இப்போ இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாக இறக்கப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். கூடையில் வச்சு ஜன்னல் வழியாக அனுப்பணும்னா எவ்வளோ சின்ன சைஸாக இருக்கணும்னு யோசித்து பாருங்க. அவ்வளோதான் பவுலினுடைய ஃபிசிக்கல் சைஸ். ஓகே, ஒரு கூடையில் வச்சு வெளியே தூக்கிட்டு போகிற ஜன்னல் வழியாகவே அமைச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு சின்ன சைஸ். அது மட்டும் இல்லை, அவனுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை பற்றி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லுகிறான். 12வது அதிகாரம் 7-9 வரைக்கும். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்தும் நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டேன். ஆண்டவரே முடியாதுன்ட்டார், இப்போ எங்கே போகிறது? டாக்டர் முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட போகலாம், ஆண்டவரே முடியாதுன்ட்டார்னா ஓகே, இதுதான் நம்ம லைஃப். அதை நமக்கு அப்படி தான் கண்டினியூ பண்ணணும். அதனால் பலவீனங்கள்லேயே நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லி சொல்கிறேன். இது இல்லாமல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனம், 1 கொரிந்தியர் 2:3, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஸோ பவுல் ஆளும் சின்ன சைஸாக இருக்கிறான், இதுவும் அவனுடைய மாம்சமும் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஏதாவது சிக்னஸ் இருந்ததுன்னா அல்லது ஏதாவது ட்ராபேக் இருந்ததுனாக்கா உடனே அது சாபம், அது விசுவாச குறைவு, ஜபம் இல்லை, இப்படி அப்படியெல்லாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தலைப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் பவுலுக்கே அப்படி தான் இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் தேட் அவன் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறவனாக இருந்தான். ஸோ இப்போ கலாத்தியர்கிட்ட வரும்போது அவன் அந்த வார்த்தை சொல்கிறான், கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுக்கணும்னா கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஒருவேளை பவுலுக்கு ப்ராப்ளம் ஐசைட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிற வார்த்தை மாதிரி தான் வருது. எப்படி, எனக்காக நீ தலையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தேன்னு சொன்ன தலையில் ப்ராப்ளம்னு அர்த்தமா என்ன? அப்படி இல்லை. கண்ணே பிடிங்கி கொடுக்குறீங்கன்னா எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க. என்னுடைய பலவீனத்தை நீங்கள் எடுத்துக்கணும்னா கூட எடுத்துக்குவீங்க போல இருந்துச்சு. என் மேலே அவ்வளவு ஆனந்த பாக்கியமாக நீங்கள் இருந்தீங்களே, அப்படி என் மேலே பற்றுதலாக இருந்து என்னை இயேசு கிறிஸ்துவை போல தேவதூதனை போல ஏற்றுக்கொண்ட நீங்கள் இன்னைக்கு எப்படி எனக்கு அகைன்ஸ்டாக போகிறீங்க? அதுதான் பவுலினுடைய காரியம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சபையை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கிறான். இன்றைக்கி யாரோ ஒருத்தர் நடுவில் புகுந்து அவர்களை மொத்தமாக கவர்ந்துட்டு போகிறது அவனால் டாலரேட் பண்ணவே முடியல. அதனால் 16-18 வரைக்கும் உள்ள வசனங்களில் அதனுடைய வேதனையை அவன் வெளிப்படுத்துகிறான். 16-18 வரைக்கும், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்ருவானேனோ, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள்,
ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது தான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு அந்த காலம் எவ்வளவு கஷ்டம், கடைசியில் பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த வேதனை எவ்வளவு, அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறான், உங்களை மறுபடியும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி. ஸோ ஏதோ நான் ட்ரை பண்ண நீங்கள்லாம் வந்தீங்கன்னு மேலோட்டமான காரியம் இல்லை. பவுல் இதில் ரொம்ப, அதாவது அவனுடைய எஃபர்ட் என்ன, அவனுடைய ஃபுல் த்ரஸ்ட் எப்படி இருக்குது, அதை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்க்குறான். இப்போ இந்த வேதனையோடு அவன் சொல்லும்போது தான் பின்னாடி கடைசி 2 வசனத்தில் காரியத்தை வேறு மாதிரி சொல்லுவான். சரி, நம்ம இதை பார்ப்போம். இப்போ இந்த 20வது வசனத்தில் இருந்து 5வது அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் இது பெரிய வேத பகுதி. இதில் உங்களுக்கு நியாய பிரமாணம் தானேப்பா, நியாய பிரமாணத்துக்கு பின்னாடி தானே போகிறேன் நீங்கள். இப்போ நான் அதிலிருந்தே உங்களுக்கு வேத சத்தியத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறான். 20வது வசனம் இப்படி சொல்லுது, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான வார்த்தை. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகப்படுறதுன்னா ஒரேடியாக சந்தேகப்படுறதுன்னு எடுத்துக்கூடாது. அவங்களுடைய நிலைப்பாட்டை குறித்து பவுலுக்கு ஒரு நிச்சயம் இல்லை. இவங்க என்னன்னு இருக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு தெளிவாக தெரியல. அந்த குழப்பத்தை பற்றி சொல்லும்போது உங்களை பற்றி எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லுகிறான். அடுத்தது, நான் உங்களிடத்தில் வந்திருந்து, நான் இப்போ ஃபிசிக்கலாக அங்கே போகலை, ஆனால் இந்த லெட்டரில் அவன் சொல்லுகிறான், உங்ககிட்ட இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா அப்படின்னு சொல்கிற ஸ்டைல். வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். எப்படி? நீங்கள் நியாயப்பிரமாணிங்க இல்லையா, இப்போ அந்த ஸ்டைலில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வேறு வகையாக பேச விரும்புகிறேன். என்னன்னு பேசுகிறான் 21லேருந்து, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இது 2ம் ஃபேக்ட். ஆகாரின் இடத்துல பிறந்தது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தினால இல்லை. உனக்கு பிள்ளை பிறக்குன்னு தான் சொன்னார், சாராளை மென்ஷன் பண்ணலை. சாராள் நினச்சிக்கிட்டா ஆபிரகாமுக்கு தானே சொன்னார், எனக்கு சொல்லலைல்ல. அதனால் ஆகார் மூலமாக அவனுக்கு பிள்ளை பிறக்கட்டும்னு சாராளுடைய ஐடியா. அதை மறுபடியும் ஆண்டவர் கரெக்ட் பண்ணி சொல்கிறார், சாராள் உனக்கு பிள்ளை பெறுவாள், அவன்தான் வாக்கு தத்தத்தின்படி. ஸோ இப்போது தேவன் சொன்ன வாக்கு தத்தம் இஸ்மவேல் இல்லை, ஈசாக்கு. ஸோ அடிமையாளர்கள் இடத்துல பிறந்தது மாம்சத்தின்படி பிறந்தது, சுயாதீனம் உள்ள சாராளின் இடத்துல பிறந்தது வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தது. ஸோ இது ஃபேக்ட், பைபிளில் அப்படி தான் இருக்குது. நாம் பவுல் சொல்லுகிறத ஒப்புக்கொள்ளலாம், ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் அடுத்த வார்த்தையில் வருது, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இங்கே தான் சிக்கலே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஞான அர்த்தம் இருக்குது பாருங்க, ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள். மேலோட்டமாக பார்க்கறது இல்லை, ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள்னு சொல்லி இன்னைக்கு கதையே அதில் தான் ஓடுது. என்ன, மைக்கை யார் பிடிச்சாலும் சரி ஆழமான சத்தியங்களுக்கு தான் போயிடுறாங்க, மேலே இருக்கிறத பற்றி யாரும் பேசுறது இல்லை. இப்போ பவுல் சொல்லுகிறான், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தொடர்க்குள்ள பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. இதெல்லாம் அங்கே ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கு. ஆதியாகமத்தில் அப்படிலாம் சொல்லலை.
அவள் அடிமை பெண், அவள் பிள்ளை பெற்றா, அந்த பிள்ளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார், அவ்வளோதான் அந்த காரியம். ஆனால் அதில் ஞான அர்த்தம் இருக்குது. அது 2 ஏற்பாடு, இது ஒரு ஏற்பாடு, இது ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லுகிறதுக்கு பேர் ஒரு விதமான ஒரு வியாக்கியானம். அது உருவக விளக்க வியாக்கியானம். அதுக்கு பேர் உருவக விளக்க வியாக்கியானம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் வேறு, அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது வேறு. அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அதாவது உருவக விளக்கத்தில் என்ன நடக்கும்னா, இந்த டெக்ஸ்டில் சொல்லப்படாததை இதுதான் அந்த அர்த்தம், அதுதான் இந்த அர்த்தம்னு அர்த்தம் கற்பித்து அதில் இருந்து செய்தியை சொல்ல முற்படுவது பேர் உருவக விளக்க வியாக்கியானம். சரிங்களா? இப்போ பவுல் செய்ய முற்படுகிறது உருவக விளக்க வியாக்கியானம். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பேர் என்ன, எண்ணெய், அபிஷேகம் பண்ணுற எண்ணெய் இருக்குல்ல. இப்போ அந்த எண்ணெய் எதுக்கு ஒப்பானது? ஆவிக்கு ஒப்பானது. ஈஸியாக அது மாதிரி எல்லாம், அது மண்ணுனா இது, கல்லுனா அது, வந்ததுக்கு இது, போனதுக்கு அது, எல்லாத்துக்கும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் ஒரு வரமுறையே கிடையாது. நீங்கள் எதை வேணால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது கப்பல்னா இது, தண்ணினா இது, இப்படியே கதை ஓட்டிக்கிட்டே போயிடலாம். ஈஸி அது. புரியுதாங்களா? இப்போ பவுல் ஏறக்குறைய அப்படி தான் செய்கிறான். இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டோம்னா, பவுல் செய்கிறதுனால செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் அப்படி செய்கிறதுனால தவறான உபதேசங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் தான் பெஸ்ட்டு. அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனை ரொம்ப லிமிட் பண்ணி வச்சுருக்கணும். அதை ரொம்ப செக் பண்ணி அதை எடுக்க வேண்டியிருக்கும். அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. எல்லாமே அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் தான். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இது, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் அதுன்னு சொல்லி அப்படியே மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு ஒரு கதை கிரியேட் பண்ணிடுவாங்க. கேட்கும்போது அதானே, அதானே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? இப்போது ஆண்டவர் பற்றி ஒரு உவமை சொல்கிறார். அதில் விதை என்னதுன்னு சொல்கிறார். இல்லை, விதை என்னது? வசனம்னு சொல்கிறார். விதைக்கிறவன் யார்? வசனத்தை விதைக்கிறவன் சொல்கிறார். கற்பாரை யார்? இப்படி கேட்குறவங்கன்னு சொல்கிறார். வழியருகே யார்? அப்படி கேட்குறவங்கன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? உருவகமாய் விளக்கம் கொடுக்குறார். இப்போ ஆண்டவர் உருவகமாக விளக்கம் கொடுத்தா அது கரெக்டாக தப்பா? சத்தியம். கரெக்டாக தப்பா இல்லை. ஆண்டவர் சொன்னது தான் சத்தியம். இப்போ பைபிளில் உருவக விளக்கமாய் காண்பிக்கப்படுகிற காரியங்கள் சத்திய வேதத்தில் வர்றதுனால அது என்னது? சத்தியம். முடிஞ்சு போச்சு. அதில் கேள்வி கேட்கறதுக்கு இடமே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25லேருந்து 37 வரைக்கும் உள்ள வசனத்தில் நல்ல சமாரியன் கதை ஆண்டவர் சொல்கிறார். இந்த நல்ல சமாரியன் கதைக்கு செயின்ட் அகஸ்டின் இருக்கார்ல, அவர் ஒரு உருவக விளக்கம் கொடுத்தார். அந்த உருவக விளக்கம் என்னன்னு சொன்னாங்க, அந்த மனுஷன் எங்கேருந்து எங்கே போனான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்னது? பரிசுத்த நகரம், பரிசுத்தமானவங்க இருக்கிற இடம். எரிகோ என்னது? உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்க இருக்கிற இடம். இவன் எங்கேருந்து எங்கே போகிறான்? அதனால் வழியில் என்னாச்சு? பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போது மனுஷர் தேவனை விட்டு அப்படி பிசாசு பின்னாடி போகிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதிலிருந்து அவங்கள தப்பு வைக்கிறதுக்காக தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்புனார். அதுதான் நல்ல சமாரியன். அந்த ஆசாரியன் பக்கமாக விலகி போயிட்டான், லேவியன் பக்கமாக விலகி போயிட்டான். இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்க, அவங்களெல்லாம் இவனை காப்பாற்ற முடியல.
ஆனால் யாரால் தான் காப்பாற்ற முடிஞ்சது? தேவகுமாரன் அதுக்காகவே வந்தார். அவன் அவனுடைய காயத்தில் என்ன ஊற்றுனா? எண்ணெய் ஊற்றுனான். இயேசு கிறிஸ்து அப்போ என்ன ஊற்றிருக்கிறார்? ஆவியை கொடுத்துருக்கிறார். இப்போ அவனை கொண்டு போய் எங்கே சேர்த்தான்? சத்திரத்தில் சேர்த்தான். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் கொண்டு போய் எங்கே சேர்க்கிறார்? சபையிலே சேர்க்கிறார். இப்போ சத்திரக்காரன் கையில் 2 காசு கொடுத்தான். இயேசு கிறிஸ்து சத்திரக்காரன் கையில் என்ன கொடுக்குறார்? சபையை நடத்துகிறவங்ககிட்ட என்ன கொடுக்குறார்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 ஏற்பாடுகள் உள்ள வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். நான் திரும்பி வர வரைக்கும் இவனை பார்த்துக்கோன்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். வரும்போது நான் எதாவது கொடுக்க வேண்டியிருந்தா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போது திரும்ப வரும்போது இந்த சத்திரக்காரனுக்கு அவர் அதுக்கு உண்டான பலன் கொடுக்கும். கேட்குறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்துக்கங்க. பைபிளில் இருக்கிற அவ்வளவு சத்தியமும் அதில் அடங்கியிருக்கு. பிரச்சனை என்னது? அந்த உவமை அந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்காக கர்த்தர் சொன்னது இல்லை. அவர் வேற அர்த்தத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷனை மறந்துட்டு எனக்கு கற்பனையை காண்டு உண்டானது எல்லாத்தையும் எடுத்து நான் இங்கே அங்கே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய படம் வரைஞ்சிடலாம். அது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் செட் ஆகிடுச்சு, பர்ஃபெக்ட். இன்றைக்கி மெசேஜ் மாதிரி கிடையாதுன்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம். ஆனால் அதில் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அதுதான் ப்ராப்ளம். சத்தியம் இருந்தால் தான் அது உங்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம் இல்லாத நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் நம்புறதுனால அது சத்தியமாகாது. முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் இருந்துச்சுன்னா அது நம்மை பரிசுத்தமாக்கும். ஸோ நம்ம இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பவுலோட வியாக்கியானத்துக்கு வந்துடுவோம். இப்போ அந்த அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் நடக்குது நிறைய பிரசங்கங்கள். நமக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் அவசியம்? லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன். என்ன ஆக்சுவலாக இருக்குது, என்ன சொல்லியிருக்கு, அது என்ன அர்த்தம், டெக்ஸ்ட் என்ன சொல்லுதோ அதுலேருந்து தான் நம்ம சத்தியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். இப்போ 25வது வசனத்துலேருந்து ஆகார் என்னும் அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை, அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருந்தாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இப்போ என்ன காமிக்கிறான்? இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் வாங்கினான். இப்போ அந்த சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை வாங்கினதுனால பாவத்துக்கு அடிமைகளாகவே இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறத பற்றி பேசும்போது ஆபிரகாமுக்கு இருந்த ஆகாருக்கு ஈக்குவலாக அதை சொல்லுகிறான். ஆனால் சாராளை எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறான்? இனி வரப்போகிற பரம எருசலேமுக்கு ஈக்குவலாக சொல்லுகிறான். ஸோ அந்த மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் ஒன்று என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? ஏசாயா 54 முதல் 5 வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. ஏசாயா 54 முதல் 5 வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனோட குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகியால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவனுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவர்களே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலைத்திருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்றும் மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில்
விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அதாவது யூதர்களாக பிறந்திருந்தாலும் புறஜாதியாய் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கும்போது அது இம்மெட்டீரியல், அது பிரச்சனையே கிடையாது, அது ஒன்றுக்கு உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. இப்போ அது விருத்த சேதனம் இல்லாமையும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி எது தான் செல்லுமா? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போ விசுவாசத்தை பற்றி பேசும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு அது கிரியைகளால் உண்டானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நாம் நியாயப்பிரமாண கிரியைகள்னால தேவன் முன்னாடி நீதிமான்களா ஆகிறதில்லை. எதனால தேவன் முன்னாடி நீதிமான் ஆகிறோம்? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறதுனால, நாம் விசுவாசத்தினால, இவர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தினால தேவனுக்கு முன்னால் என்ன ஆயிரும்? நீதிமான்களாக காணப்படுகிறோம். ஏன்னா இந்த கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்கிறதுனால தேவன் முன்னாடி நீதிமான்களாக காணப்படுகிறோம். இப்போது கிரியையினாலே தேவன் முன்னாடி நீதிமான் ஆக முடியாது. கிறிஸ்து இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக முடியும். ஸோ இது கிருபையினால் வர்றது, கிரியினால் உண்டானதல்ல, 100% கன்ஃபார்ம். அதனால் இன்றைக்கி குழப்பம் என்னன்னு சொன்னால், கிரியையே செய்ய வேண்டியதில்லை பிரதர், கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், நீ விசுவாசனா மட்டும் போதும், நீ கிரியை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஒருத்தர் பட்டமே கொடுத்துருக்கிறார். என்னவா, அதாவது பிரமாணங்களை போதிக்கிற ஆளை நான். ஏன்னா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். நான் பிரமாணங்களை போதிக்கிறேன், கிருபையை போதிக்க மாட்டேங்கிறேன். கிருபையை போதிச்சா நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் கிறிஸ்து செஞ்சிட்டாரு, நீ அதை நம்பினா போதும், அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருந்தா போதும்னு நான் போதிக்கணுமா. ஸோ அந்த கிருபைன்னு சொல்லி கிருபைக்காக நின்னா, இதை செஞ்சியா, இது ஏன் செய்யலை, கர்த்தருக்குள்ளே நீ அடுத்து இதை செய்யணும்னு சொல்லி நான் போதிக்கிறது, நான் பிரமாணங்களை போதிக்கிறவன் ஒருத்தர் எனக்கு பட்டம் கொடுத்துருந்தேன். இப்போது இந்த வசனம் இருக்குல்ல, இப்போ கடைசியாக நம்ம வாஸ்த வசனம், அதுக்கு மறுபடியும் போவோம். 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஓகே, என்ன சொல்லுது? அன்பினால் வெறும் விசுவாசத்தை பற்றி பேசலை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு சொல்லுகிறான். செத்த விசுவாசம். ஆவி இல்லைன்னா சரீரம் செத்ததாக இருக்கிறது மாதிரி விசுவாசம் கிரியை இல்லைன்னா செத்த விசுவாசம். அதனால் யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ கிரியை வேண்டாம், கிரியையினால் தேவன் முன்னாடி நீதிமான் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்னால் உண்மைதான், கிரியைகளினால நீதிமான் ஆக முடியாது. ஆனால் நீதிமான் ஆனப்புறம் நீதிமானுக்கு ஏற்ற கிரியை செய்தே ஆகணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியை செய்யாமல் இருந்தேன்னா என்னுடைய விசுவாசம் எப்படி வெளியே தெரியும்? அது கிரியினால் தான் வெளியே தெரியும். இப்போது அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போ எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு போவோம். 8வது 9வது வசனத்தில் அது கிரியினால் உண்டானது அல்லன்னு சொல்லியாச்சா. 10வது வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நான் விசுவாசித்து நீதிமான் ஆயிட்டேன். ஓகே, கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் தான் நான் நீதிமான் ஆயிட்டேன். இப்போ நீதிமான் ஆனப்புறம் நான் என்ன கிரியை நடப்பிக்கணுமா? நீதியின் கிரியை செய்கிறதுக்காக தான் என்னை இந்த பூமியில் உயிரோடையே வச்சிருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது இல்லை. இப்போ நான் நீதியின் கிரியைகளை செய்கிறவனா மாறணும். ஸோ இந்த தேவையில்லாத குழப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும்
உப பண்ணும் என்று சொல்லி பவுல் சொல்லுங்க. ஏன் அந்த வார்த்தை வருது? இவங்க நியாயப்பிரமாண போதனைக்கு தான் செவி கொடுத்தாங்க. அங்கே தான் ஃபால்ட் ஆச்சு. கிருபையை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தினால கிரியை செய்கிறேன்னு போக ஆரம்பித்தாங்களா, எங்கே போய் முடிச்சிட்டாங்க? அந்த பழைய செத்த நடவடிக்கைகள் அங்கே போயிட்டாங்க. கொஞ்சம் மாவு தான், அந்த புளிச்ச மாவு, அது என்ன பண்ணிட்டு தான் மொத்தத்தையும் கெடுத்து போட்டுருந்தோம். ஸோ தவறாக ஆரம்பிக்கும்போது என்ன மிஸ்டேக் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் நம்ம ஈடுபட ஆரம்பித்தோம்னா அது மொத்தத்தையும் ஈஸியாக கெட்டோம். ஸோ மொத்த மாவையும் கொஞ்சம் புளித்த மாவு உபோ பண்ணிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10-11 வசனத்தில் பவுல் அதை ரொம்ப சீரியஸாக டீல் பண்ணுகிறான். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். என்ன நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினச்சி சொல்கிறேன்னு சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? எல்லா பிரச்சனையுமே எதுக்காக? விருத்த சேதனம் தேவையில்லை, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படணும் சொன்னதுனால தான். விருத்த சேதனமும் தேவைன்னு சொன்னால் இவன் பின்னாடி அவ்வளோ பெரிய கேங் நின்றுருக்கும். இவன் எல்லாருக்கும் சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. நான் இவ்வளோ பிரச்சனைப்பட்டது இதனால தான். எதுக்காக துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்து போயிருக்குமே. உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் செத்து போனால் நலமாயிருக்கும். என்ன ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினச்சி நான் அதை ஃப்ராங்காக பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அதை மீன் பண்ணல, ஆனால் அந்த வேதனையில் அவன் பேசுகிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை கத்தருக்குள்ள நடத்தினதை ஒருத்தன் அவ்வளோ ஈஸியாக வந்து வேறு பக்கம் கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ வன்மையாக பேசுகிறத நம்ம பாருங்கள். ஸோ நம்ம இதோடு நிறுத்திக்கொள்வோம். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக்கு 5வது அதிகாரத்தினுடைய மீதி பகுதியை நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ்லா. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள், இந்த 2 ஏற்பாடுகள்ன்றது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு குறித்ததா இல்லை ஸ்திரீகளை குறித்து? ஆமாம், பழைய ஏற்பாடுங்கிறது பழைய உடன்படிக்கை, கிறிஸ்துவனால் வருது புதிய உடன்படிக்கை. அதுதான் 2 ஏற்பாடுகள் ஏற்பாடு. ஆனால் அந்த ஸ்திரீகளை குறிச்சுன்னு இல்லை, இது ஸ்திரீகளை உருவகமாய் சொல்லுகிறான். அவங்களும் அந்த உருவகமாக இப்படி மாத்திரம். அவங்க வந்து 2 பர்சன்ஸ், ஹிஸ்டாரிக்கலாக 2 தனித்தனி நபர்கள். ஆனால் இந்த இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்காக அவங்கள நமக்கு அது அவர்கள் 2 ஏற்பாடுகளாக நமக்கு சித்தரித்து காமிக்கிறோம். எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ அந்த லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அலெக்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த குட் சமாரிட்டனுக்கு வந்து சொன்னீங்க இல்லையா, அது வந்து அலெக்ரிக்கல் தானே? ஆமாம், அவர் செயின்ட் அகஸ்டின் பண்ணது அலெக்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, என்ன லிட்ரல் மீனிங் என்ன? அப்போ லிட்ரல் மீனிங் என்னன்னா, அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏன் ஃபஸ்ட்டு அந்த ஊமை சொன்னார்? ஊமைனாலே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை போதிக்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு சின்ன கதை, சரிங்களா? என்ன கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த ஊமை சொல்லப்பட்டது? அவரை சோதிக்கும்படி ஒரு நியாயசாஸ்திரி அவரிடத்துல வந்து பிரதான கற்பனை எது இல்லை, நான் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுன்னு கேட்க, நீ எதை வாசிக்கிறேன்னு அவர் கேட்க, அவன் 2 பிரதான கற்பனையை சொல்ல, நீ போய் அதன்படி செய்யின்னு சொல்லிட்டார். 2 பிரதான கற்பனையில் 2வது பிரதான கற்பனை என்னது? உன்னிடத்துல நீ அன்பு கூற போகிற, பிறனிடத்துல அன்பு கூற. நீ போய் அப்படி செய், நீ பிழைப்பாயின்னு சொன்னார். அவன் கரெக்டாக சொன்னான். நீ அது மாதிரி செஞ்சனா பிழைப்பாயின்னு சொன்னான். அவன் தன்னை நீதிமானாய் காட்ட மனதுள்ளவனாய் எனக்கு பிறன் யாருன்னு கேட்டான். இப்போ அவனுக்கு அவனுடைய இருதய சிந்தனையை வெளிப்படுத்துகிறதுக்காக இந்த ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையில் இந்த கேரக்டர், அந்த சென்ட்ரல் கேரக்டர் இருக்கான்ல, அந்த பிரயாணம் படுறனால, அந்த பிரயாணம் படுறவனுக்கு கள்ளர்கள் சத்துருக்கள், ஆசாரியன்
லேவியன் உதவி செய்திருக்கலாம், ஆனால் செய்யாமல் போன அந்நியர்கள். ஆனால் உண்மையிலேயே அந்நியனாக இருந்த ஒரு சமாரியன் வந்து அவனுக்கு உதவி செஞ்சு தன்னுடைய வாகனத்திலே ஏற்றிட்டு போய் அவனை பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்துட்டு அதுக்குண்டான செலவை கூட கொடுக்குறான். இப்போ அவனுக்கு தீமை செய்தவர்கள் கொஞ்சம் பேர், நன்மை செய்யாமல் போனவங்க கொஞ்சம் பேர், நன்மை செய்தவன் ஒருத்தன், 3 பேரை காமிக்கிறார். இந்த மூவரில் யார் அவனுக்கு பிறன்னு கேட்குறார். இந்த மூவரில் யார் அவனுக்கு பிறன்? யார் பிறன்? பிறன்னா என்ன அர்த்தம்? என்னை தவிர மற்ற எல்லாரும் உலகத்தில் எனக்கு பிறன். என்னிடத்துல அன்பு கூறுறது போல பிறனிடத்துல அன்பு கூறணும்னா என்ன அர்த்தம்? என்னை சுற்றி இருக்கிற எல்லார் இடத்துலையும் நான் என் மேலே அன்பாக இருக்கிறது போல அன்பாக இருக்கணும்னு தான் அர்த்தம். இதில் ஒன்றும் கொஸ்டினுக்கே இடம் கிடையாது. இது அன்அம்பிகுவஸ், ரொம்ப சிம்பிள், பிளெயின். ஆனால் அவன் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். அவனுக்கு அவனுடைய இருதய சிந்தனையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்ககிட்டயே கேட்குறாரு. இந்த 3 பேர் காமிச்சன்ல, இந்த 3 பேரில் யார் பிறன்பா? அவன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு நன்மை செய்தவனே. அப்போ மற்றவங்கெல்லாம் பிறன் இல்லை அப்படின்னா அவங்க மேலாம் இவன் அன்பு கூற வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தனக்கு நன்மை செய்தவன் மேலே மட்டும் அன்பு கூர்ந்தா போதும் என்கிறது இவருடைய லாஜிக். இப்போ முதல்ல சொன்னார், நீ அப்படியே செய் பிழைப்பாயின்னு. இந்த ஆன்சர் சொன்னவனே, அவனுக்கு நன்மை செய்தவனேன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நீயும் போய் அப்படியே செய். பிழைப்பாய் என்கிற வார்த்தை கட்டாயிடுச்சு. இப்போ நீ நன்மை செய்கிறவனுக்கு மேலே தான் நீ அன்பாக இருப்பேன்னா நீ பிழைக்க மாட்ட. தேவனுடைய கற்பனையை நீ நிறைவேற்றுகிறது இல்லை. ஓகே, அப்போது அவனுடைய இருதய கடினத்துக்கு அவனை கர்த்தர் அப்படியே விட்டுற இடத்த நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது அவன் இருதய சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்காக அதை சொன்னது மட்டும் இல்லை, இப்படி இருதய கடினத்தோட கர்த்தரிடத்தில் நம்ம வந்தோம்னா நம்ம இருதய கடினத்துக்கு நம்மளை விட்டுற தேவன்னு நமக்கு எச்சரிக்கை எங்கே இருக்குது. அவங்ககிட்ட அவர் ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். எப்பா, நான் மலை பிரசங்கத்தில் சொன்னேன் ஞாபகம் இல்லை? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் நான் சொன்னேன்ல, உன்னை நிந்திக்கிறவங்களும் துன்பப்படுத்துகிறவங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. நீ என்ன இந்த 3 பேரில் அவனை மட்டும் நீ பிறன்னு சொல்கிற? எல்லாரும் மேலே தான்ப்பா. நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அடுத்த 1/4 மணி நேரம் அவனுக்கு உபதேசமே பண்ணல. அவனை கையை கழுவி அவனை விட்டுறாரு. பயங்கர ட்ராஜடி அது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது அந்த ஓமை ஏன் சொல்லப்படுது, அதுக்கு கன்க்ளூஷன் என்ன, அதுக்கு பின்னாடி வர்றது என்ன, இவ்வளோத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு மேட்டர் தெரிஞ்சது. நம்ம அதுக்கு பதிலாக அதை தனித்தனி பீஸாக போட்டு அதை நமக்கு எங்கெல்லாம் இருந்து எதையெல்லாம் சேர்த்து மசால் போட்டு அது எல்லாத்தையும் கிண்டி ஒரு கிச்சடி ரெடி பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது சத்தியம் இல்லை. நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஊமைகளை பற்றி சொல்லும்போது. ஈஸி. உங்களுக்கு அலகரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்னா யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் நான் சொன்னேன்னா ஓகே, ஆவிக்குரிய அர்த்தம்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுதான் சத்தியமாங்கிறது தான் கொஸ்டின். அதுதான் சத்தியமா? சத்தியம் அதுன்னா ஓகே. இப்போ சத்தியம்னா என்னது? ஃபேக்ட்ஸ், அப்படி தானே? இது ஜன்னல், அது வாசப்படி, இதுதான் ஃபேக்ட். நான் இப்படி அப்படி டிசைன் பண்ணி இது கூட ஒரு துவாரம் தான், இது வழியாக கூட போக முடியும் தான், அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினா நீங்கள் இப்படி குதிக்க போகிறீங்களா? என்ன எந்திரிச்சு அப்படி தான் போக போகிறீங்க இல்லையா? ஃபேக்டை மாற்றவே முடியாது சிஸ்டர். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணே தெரியாது. அதுக்காக நான் நம்புகிறேன் இந்த பக்கம் வழி இருக்குன்னு நான் நம்புகிறேன்றதுக்காக இது வழி ஆகாது. வழி அங்கே தான் இருக்குது. ஸோ எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு வாசப்படி எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரியலன்னா கூட சத்தியம் மாறாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. இது என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம இறங்கி போய் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதை புரிந்து கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், கற்பாறையின் மேலே கண்மலையின் மேலே வீடு கட்டுறதா இருக்கும். அது என்ன டெஸ்ட் வந்தாலும் நின்றும். மற்றபடினா அந்த நேரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் சரியாக இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே பபன்னு ஆடிடும். நான் இவ்வளோ நாள் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாரு, அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதிகமாக மிஸ்யூஸ் ஆகுறது ஆவியானவர் தான்.
என்ன அவருடைய அதாவது இவர் மெசேஜ் ரெடி பண்ணியிருக்க மாட்டார். ஓகே. இவர் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நான் என்னவோ சொல்ல வந்தேன், ஆவியானவர் என்னை இப்படி நடத்துறாருன்னு சொல்லிட்டா யார் அவர்கிட்ட போய் ரெஃபர் பண்ண போகிறோம்? உண்மையாக தான் அப்படி நடத்துறேன், யாரும் ரெஃபர் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம எல்லாம் இப்படி தான் இருப்போம்னு அவருக்கு நல்லா தெரியும். ப்ரிப்பேரே பண்ணாமல் வந்துட்டு எதையாவது கதை கலந்து அடிச்சுட்டு போயிடுறது. ஆவியானவர் 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 சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இதுதான் சத்தியம்னு நம்ம பேசும்போது இன்னொருத்தர் மாற்றி சொன்னாங்கன்னு சொன்னால் அது சத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது இவருக்கு கிடைச்ச வெளிச்சம், அது அவருக்கு கிடைச்ச வெளிச்சம்னு சொல்கிறாங்க. வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி சத்தியம் மாறாதுங்க. அந்த வாசப்படி பக்கம் வெளிச்சமே இல்லைன்னா கூட, எல்லா வெளிச்சமும் இங்கே தான் இருக்குதுன்னா கூட, இந்த ஜன்னல் தான், வாசல் அங்கே தான், மாறவே மாறாது. ஓகே, புரியுதுங்களா? அண்ட் தென் பால் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து ஆள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாருன்ற மாதிரி, அவர் ரொம்ப ஸ்ட்ரக்சர். பட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 8:3 சவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான் அப்படின்ற. வேகமாக இருந்தான். அவனோட பெரிய டீம் இருக்கு. ஓகே. அவங்க போய் அராஜகம் பண்ணுறதுல அவங்க, அதாவது இவங்களை எதுக்கவே முடியாது. அவங்க எருசலேம் வீதியில் அப்படி பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு கேங். இவனோட இருந்த ஆட்களோடு அவன் செய்கிறது. ஸ்தேவான் மேலே இவன் கல்லடிக்கல பாருங்க. எஸ், கரெக்ட். இவன் கூட இருந்தவங்க தான் கல்லடிக்கிறாங்க. இவர் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இவர் எவ்வளோ சீனியர் பொசிஷனில் இருக்கிறார். ஓகே ஓகே. மற்றவனே செய்யடானா செய்வான், இவர் கூட இருந்தால் போதும். இவருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணுன்ற அவசியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.